காரம் இல்லையா? இந்த மிளகாய் இனிப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். அஃப்கு, கற்பனையில் வாழு. நீயுடைய மிளகாய் குறைந்தது, எனது மிளகாயை விட சின்னது. நான் பெற்ற பெரியதை காண்டீர்களா? இதை கையாள முடியாது. கேண்டி, சரி, நீ முதலில் போய்விடு. இல்லை சூசி, சரி, எனது மிளகாய் சிறியது, எனவே நான் அதை விரைவாக சாப்பிட முடியும். நான் ஒரு வலுவான பெண், எனவே நிச்சயமாக அதை சமாளிக்க முடியும். ஆஹா, நான் என்னை அதிகமாக மதித்து விட்டேன். நான் உங்களை எப்படி குளிர செய்ய என்பதை அறிவேன். அதை பன்னி கோலத்துடன் செய்ய சிறந்த வழி. ஆமாம். ஒரு கட்டி போதவில்லை, எனக்கு இன்னும் வேண்டும். வா, அவள் உரைய போகிறாள். ஆமா, சரி. நீங்கள் என்னை கிண்டல் எடுக்கிறீர்களா? நான் சுமார் சாவதற்கு தீயில் சிக்கினேன், எனவே குளிர் குறித்து என்ன பதைபதைக்க மாட்டேன். குமானி, இது மிளகாயை உன்னால் முயற்சிக்க வேண்டிய உன் நேரம். ஆம், சரி. இல்ல, இது எவ்வளவு கடினம் என்று உனக்கும் தெரிந்திருக்கும். சரி, போகலாம். அது காரமானதில்லை. சரி, நல்லது. தியாந்தா, புகை, ஏன் புகை? ஐயையோ, இந்த நிலையில் ஒரு நிபுணர் தீயணைப்பாளர் மட்டும் உதவ முடியும். கெண்டி, இங்கு முழு அறையையும் எரித்து விடாமல் தடுக்க உனக்காக சற்று தண்ணீர் கொடுக்கிறேன். ஓ, அதனால் மிகவும் நலமாக உணர்கிறேன். சரி, நான் காப்பாற்றப்பட்டேன். நான் முடித்து விட்டேன். சரி, இன்னும் ஒரு மிளகாய் மட்டும் உள்ளது. வேறு 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 இது எம்மாவின். அப்பா, பெண்களே, இது மோசமாக உள்ளது. பெண்களே, எனக்கு உதவி வேண்டும். எனக்கு தண்ணீர் கொடுங்கள். வடை பிடிக்காமல் இருங்கள். இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் நினைக்கிறேன் அந்தவற்றை இப்போது. ஆஹா ஆஹா, நீ டைம்லி வந்துட்ட. நிச்சயமாக இங்கே புரிஞ்சிட்டு இருப்பேனே. ஆஹா, நன்றி. ஏன் எனக்கு இதை மிக குறைவு? ஏனெனில் நான் உன்னிடம் எல்லாமே உள்ளது. சுழல்கிறது. அப்படின்னா காசோலை உண்மையில் இந்த குமிழ்களை பாருங்கள். ஓ ஓ அடே, நல்லா இருக்கு. என்கிட்ட அமெரிக்க $5 இல்ல போலும். சரி, எஞ்சியவற்றை நான் நக்கலாம். ஒரு மிகுந்த நானே முடித்தேன். பாசங்களே, நானே உண்மையிலே முடித்து விட்டேன். உங்களின் முறை. பாருங்க, எவ்வளவு ஊட்டமிக்கமா இருக்குது. அடடா, இது சீமான் கலந்து பிங்க் கலவையை போல தெரிகிறது. நான் இதை முயற்சி செய்ய போகிறேன். சுவையாக யுவன்துந்தி பாருங்கள். ஓ ஓ இல்லை. ஓ, அது அருவருப்பானது. அது ஒரு கவசம். ஓ ஆம், அது நன்றாக இல்லை, ஆனால் அதில் ரசிக்கத்தக்கது எதுவும் இல்லை. கேண்டி, எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்கள் சர்க்கரை நிரப்பிய கையையும் முயற்சி செய்யுங்கள். சரி, அதை முயற்சி செய்யலாம். என்ன டாம்ரி ஃப்ளிகம் இருக்குது, அது என் வாய்க்குள் தின்றுட்டால் அது உள்ளே செல்லாது. எனவே மாறுபட்ட முறையில் செய்ய வேண்டும். இப்படியே. ஓ ஆமாம், இதோ சென்று கேண்டிருக்கிறோம். பிரபலம். இதை பாருங்கள், அற்புதம். இது அற்புதமாக சுவைக்கிறது. ஓ, அதுவே நடுங்குகிறது. அதை நோக்கி பாருங்கள், அது மிகவும் பெரிதாக இருக்கிறது. கம்பம் உண்மையில் நல்லது.
ஓஹா, என் கைகள் மேசைக்கு ஒட்டி கியாண்டு விட்டன என்பதை தவிர. அதனால் இது நமக்கு கூடுதல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு. ஹுரே! மேலதிகம் அது எனது. எனக்கு பூங்காற்றுகள் பிடிக்கும், ஆனால் என் பூங்காற்று ஏன் இவ்வளவு சிறிது? இது பெரியதும் மேலும் வேடிக்கையாகவும் உள்ளது. ஆ, என் பலூன் தான் பெரியது. இதற்குள் என்ன இருக்கிறது என்கிற கேள்வி வந்தது. நாம் சிறிய பலூனை முதலில் தொடங்குவோம் என எம்சி யோசிக்கிறேன். சரி, இதற்குள் ஏதோ ஒரு இனிப்பு உள்ளது என்று நினைக்கிறேன். இதை தெரிந்து கொள்ள நீளமான ஊசி பயன்படுத்த போகிறேன். ஆமாம், இதில் சாக்லேட் மிட்டாய் இருக்கு. நான் அவைகளை மிகவும் விரும்புகிறேன். ஆமாம்பா. பொண்கள், உங்களுக்காக இந்த கதவை மூடுங்கள். இப்போதுதான் நான் இதை பச்சையமாக்கிக் கொள்கிறேன். ஓ, இது என்ன பொருள்? நான் ஏன் மாவை எடுத்தேன்? இது அருவருப்பாக உள்ளது. இது நகைச்சுவையாக உள்ளது. நகைச்சுவையாக இல்லை. குறிப்பாக பாதி மாவு என் முகத்தில் சிவந்திருந்ததை கணக்கு எடுத்தால் மன்னிக்கவும். நான் உங்களுக்கு இதை சரி செய்ய போகிறேன். சரி, உன்னை துப்புரவாக்க வேண்டியது மட்டுமல்ல, நான் என்னை துப்புரவாக்க வேண்டும். சியூசி, நீயே ஒரே ஒருத்தி. அந்த பலூனுக்குள் நிறைய சுவையான கேண்டி உள்ளது என்று எனக்கு ஏதாவது சொல்லுகிறது. நான் அதை கண்டுபிடிக்க போகிறேன். சரி, நாம இத புதரிக்க முயற்சி செய்வோம். சரி, நீங்களால் கண்டிப்பாக எதுவும் பெற முடியாதவாறு நான் அற்புதமாக விரைவாக மிட்டாய் சாப்பிடுவது தெரியும். நான் இதை வாக்யூம் கிளீனர் குழாயை பயன்படுத்தி செய்ய இருக்கிறேன். ஆமாம், அற்புதம். அது அற்புதமாக இருக்கிறது. நீ லோபி, நீ சற்று. வாவ், இனிய ஹாகி வகி. எனக்கு பெரியதொரு ஒன்று உள்ளது. இல்லை, எனக்கு பெரியது கிடைத்தது. பெண்களே, அதை நான் உண்ண வேண்டுமா? நின்று விடுங்கள். முதலில் அதை நான் சாப்பிடுவேன். இந்த சுவையான நீல கிரீம் மூலம் நான் தொடங்குவேன். ஒரு முயற்சி செய்யலாம். வாவ், இது உண்மையில் மிகவும் நல்லதாக இருக்கிறது. இது மிகவும் ருசியானது. சீக்கிரம். சரி, நான் முடிச்சு விட்டேன். கேக் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் இப்போது எம்மாவின் முறை. போ எம்மா. அப்படிதான், நான் கூட ஒரு மேசை முள்ளி மற்றும் கத்தி கொண்டிருக்கிறேன். அதற்கெல்லாம் என்ன வீணம்? அப்படிப்பட்ட அற்புதமான கண்டுபிடிப்பு ஒன்று இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு முனை ஆளை பற்றி கொள்கிறேன், விரல். அதனால் என்ன இருந்தாலும் சும்மாவே சாப்பிடலாம். நான் இங்கே இருக்கிறேன். ஜோய், டீ. ஆஹா, எளிமையான கைலாக சுவை. இதுவே அபாரமாக இருந்தது. என் வாழ்க்கையில் விருந்துண்ட பொழுதுவாத இனிய உணவிது. காண்டி வா. ஆஹா, நான் கேக் சாப்பிடும் முன் என் பிறந்த நாளை கொண்டாட போகிறேன். நான் செய்து போகிறேன். தீபம் ஒன்று ஊதுவோம். சரி, என்னை நீங்க விருப்பப்படுகிறீர்கள் மற்றும் இங்கே நாம் போயிருக்கிறோம். எனக்கு மகிழ்ச்சியான பிறந்த நாள். ஓ சரி, ஒரு காந்தி மகிழ்ச்சியான பிறந்த நாள். எல்லாருக்கும் நன்றி. ஓ, இது அற்புதம். ஓ ஆம், நான் அனைவருடன் பகிர்ந்து கொள்வேன். இதோ உங்களுக்காகவும் மற்றும் ஓ சரி, அமைதியா. ஓ சரி, எனக்கு மிகவும் சிறிய PB8 கிடைத்தது. வருத்தகரமாக உள்ளது. சரி, எப்படிதான் இருந்தாலும் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு
நான் ஒரு எளிய ஒன்றை கொண்டு தொடங்க பரிந்துரைக்கிறேன். எனக்கு ருசியான பாஸ்டாவை தயாரி. அது முடிந்துவிடும். ஆனால் நான் முடியாது. ஆனால் கவலை இல்லை, நான் ஏதாவது யோசிப்பேன். இது மிகவும் எளிதாக செய்யப்படும் போல் தோன்றுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஸ்பகட்டியை கோதுமை நீரில் ஊற்றுவதுதான். இந்த பானைக்கு அவை மிக நீளமாக இருக்கின்றன. நாமே அதை அதிகமாக நழுவ விட வேண்டும். இதை செய்வதற்கு மிக எளிதான வழி உங்கள் கைகளை உபயோகிப்பதுதான். ஸ்பகட்டியை தவாவின் சுற்றிலும் பரப்புங்கள். Shungo sanitary remedies from the return of this formula. ஸ்பாகெட்டி தென்காடு ஆடைகள் ஃபாலி பொருளாயிருந்தவும் சரி, சிறந்த ஸ்பாகெட்டி என்று உங்கள் சாந்த கைகளால் செய்யப்பட்ட ஸ்பாகெட்டி தான். என் உணவகத்தில் நான் அப்படியான பாஸ்தாவையே வழங்குகிறேன். உண்மையில் இது ஒன்றும் சிக்கலானதல்ல. முக்கியமானது உங்கள் வேலையை நேசிக்க வேண்டும். ஸ்பாகெட்டி சமைக்கும் போதும் இதயம் கொண்டு செய்யுங்கள். அட்டிக்கு மாவு உண்டு செய்து அதிலிருந்து ஸ்பகெட்டி சமைக்கலாம். அதை ஒரு அபூர்வமான கரும் நிறமாக செய்ய நான் சிறிது காலனியின் நிறம் சேர்க்கிறேன். அதை நேரமிடுவோம். அடடா, இது ரொம்ப நீளம். அதுக்கும் இது இரண்டு எல்லாமே எளிதாக செய்ய முடியும். என்ன இதுவா எல்லாம்? பாத்தீங்களா, இது நேரமே கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட மாவில் இருந்து நம்ப முடியாத அளவுக்கு ருசியான ஸ்பெகட்டி அமைக்கும். ஆகவே மாவை நன்கு உருட்டி எடுக்க வேண்டும். அப்ப பண்ணுவோம். கத்திய சாவிடை தீது அவரை மெல்லிய துண்டுகளாக வெட்டணும். பாருங்க, சப்பந்து அதை ஒரு பாத்திரத்துல போடலாம். ஒரு சில நிமிடங்கள் உங்க வாழ்நாளிலே சிறந்த ஸ்பாகெட்டி தயாராகிவிட்டது. ஒட்டக சிவிகள் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. அவை பாஸ்தாவிற்கு நுட்பம் சேர்க்கும். இது மிகவும் விலை அதிகம். ரெனி, நீ என்ன செய்கிறாய்? கெட்சப் இரசிகம். எனக்கு அது பிடிக்கும். இங்கே என்ன நடக்கிறது? டாமினேட் என்ன பண்ண இரண்டு போற? வழி. நான் நூடுல்ஸ் பாத்திரத்திலிருந்து எடுக்க முயற்சிக்கிறேன். அது எந்த விதமாகவும் பிளேடின் மீது விழ வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்பெகட்டியை கொஞ்சம் அதிகமாக சமைத்து விட்டீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஸ்பெகட்டியை முடித்து விட்டேன். பாஸ்டாவை மிகவும் வேகமாகவும் சுவையாகவும் செய்வதற்கான ஒரு வழி உள்ளது. இதற்காக ஒரு பெட்டி கொரியன் பொரோரோ நூடுல்ஸ் தேவை. இது சுவையோடு மட்டுமல்லாமல் மிகவும் பார்வையாளரையும் கவரக்கூடியதாக உள்ளது. ஆஹா, என்ன கூலைச்சல்! நீ எனக்கு பொறாமைப்படுகிறாய். ஆனாலும் என் பாஸ்தாவை தேர்ந்தெடுப்பார். வாவ் வாவ், நான் இப்போதைக்கு இந்த கருப்பு ஸ்பெகட்டி உண்டு பார்க்கிறேன். இது போல ஒன்று நான் முன்னர் பார்க்கலாம். அருவருப்பாக இருக்கிறது. இதை யாராவது உண்கிறார்களா? நடுப்பகுதி மிகவும் சாதாரணமாக தெரிகிறது. கெட்சப்புடன் ஸ்பெகட்டி, நிச்சயமாக நான் இதற்கு விரும்புகிறேன். இது மிகவும் எளிமையானது. இருப்பினும் இது மிகவும் ருசியாக இருக்கிறது. இப்போது நம்முடைய நூடுல்ஸை ஊற்ற வந்தாச்சு. பாகுவின் சுவை எப்படி இருக்கும் பார்ப்போம். முக்கியமான விஷயம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஐயா, இது ஏன் இவ்வளவு காரமாக உள்ளது? என்ன ஒரு பயம்! ஆனால் இது மிகவும் அருமையாக இருந்தது. நான் காரமானதை விரும்புகிறேன். ஆப்பிள், உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துகள். இந்த முறை எனக்கு அற்புதமான ஒரு மாடு செய்யுங்கள். என்ன காத்திருக்கிறாய்? தொடங்குவதற்கான நேரம் வந்துச்சு. இருண்டிருக்கும். என்னால் கைப்பற்ற முடியும் என்று நினைக்கிறேன். எல்லாம் சேஃபா இருக்கும். நிச்சயமாக நீங்கள் பால் கொண்டு துவங்க வேண்டும். அது மென்மையாக சூடாக வேண்டும் என்பதற்காக கடாயில் ஊற்ற வேண்டும். அதில் காக்காவை அடுத்து ஊற்ற வேண்டும் மற்றும் அதை மெதுவாக கலக்க வேண்டும். காக்காவோட சாக்லேட் சேர்க்கிறேன். இது மிகவும் சுவையானதாக மாறிவிடும். அதுவே எனது ரகசியம். அப்புறம் ஒரு பயணத்துக்கா இந்த பினம்
10.6 lattice hard 12 fins by hosts ಮಾಡಿ. Oh, no. Lee. So the stomach melting is 4 சுவையாக உள்ள. ஆமா, முழு அறையும் துர்நாற்றம் அடிக்குது. பாட்டி, உங்க சமையல் முறை நிச்சயமா மோசமல்ல. ஆனா நீ ஏன் இவ்வளவோ சீக்கிரம் நிறுத்தின? கிரீம் என்னாச்சு? கிரீம் சொன்னால் சுவையா இருக்கும். இதனை செய்யலாம். ஆகவே இப்போது இதை கலக்க போகிறேன். மிகச்சரி, தொடர்ந்து போவோம். சலங்கோட்டு அந்த கிரீமால் அலங்கரிக்கிறேன். கிரீமின் மனித மார்ஷ்மெலோக்கஸ் வச்சு விட்டால் இது இன்னும் சுவையானதாக தோன்றும். பண்ணலாம். நாம் இருக்குது இப்ப என்னை சொந்தரி கஷ்டப்படணும். இங்க விருது பகடித்துக் கொள்ளலாம். கலாயக்களையும் சேர்க்கவே விரும்புகிறேன். ஆகவே ஒரு மாட்டை கலாயக்களால் அழகுபடுத்துவேன். இது முடிவு இல்லை. ஏன் ஒரியோ முறுக்கிகளையும் சேர்க்க கூடாது? அவற்றின் சுவை மிக அருமை. சேர்த்து விடுங்க. பத்தி சொல்ல வேண்டாம், அதுவே எனக்கு பிடிக்கும். நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார். பார்ப்போம். டோம், உன் கேயா நிச்சயம் குளிருக்கு பொறுப்பாக இருக்கிறது. நான் இதிலிருந்து தொடங்குவேன். இது அமானுஷ்யமாக சுவையாக உள்ளது. அடுத்து எதிர்பார்த்தவர்கள் அதைவிட குறைப்பாக இருக்க மாட்டார்கள் என நம்புகிறேன். அப்போது எனக்கு மிகவும் பிடித்த பாட்டியின் கேயாவை முயற்கிறேன். பாட்டி, மன்னிக்கவும், ஆனால் டாம் நிச்சயமாக சிறந்தவர். கடைசி போட்டியாளர் விட்டு போனார். இந்த சாக்லேட் கோகோவையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் நான் எதை தேர்வு செய்ய வேண்டும்? எனக்கு டோமின் பதிப்பு மிகவும் பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது எனக்கு சிப்ஸ் செய்ய வேண்டும். நீங்களால் அதை செய்ய முடியும் என நம்புகிறேன். சிப்ஸா? நான் முடிச்சிடுவேன். சிப்ஸ் பொதுவாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? முறை இல்லை. சாப்பிடுவது. நான் வெறுமனே மன்னிக்கவும், நான் உண்மையிலேயே முட்டாள். டோம், நீ முதலில் உருளைக்கிழங்கை தோல் அரச வேண்டும். It's the surprise and curial Malmalak Fair Breeze. பைசி ஒவ்வொரு உருளைக்கிழங்கையும் மெல்லிய துண்டுகளாக நறுக்க வேண்டும். அது உண்மையான சிப்ஸை போல இருக்க அவை எவ்வளவு சிறப்பாக உள்ளன என்பதை பாருங்கள். ஓ, நீங்க அதை வறுக்க முடியாது. குருமையா இருக்கும். எல்லாத்தையும் கிடைச்சு அவருக்கு இது போல் ஒரு விஷயத்தையே முன்னர் செய்து பார்த்ததே இல்லை. சாதாரண கத்தியால் உருளைக்கிழங்குகளை சீவ முடியும் என்று தெரிய வந்தது. அருமை. டாம், என்ன செய்கிறாய்? குப்பை போடாதே. நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என நினைக்கிறேன். நான் எல்லாரையும் சிறப்பித்தேன். சரி, என்னுடைய பிடித்த பகுதி இப்போது உருளைக்கிழங்குகளை மெல்லிய துண்டுகளாக வெட்ட வேண்டும். எண்ணெயில் காசு சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்கிறேன். எனது உச்சகட்டத்தில் யோசித்திருந்தால் நான் அந்த இடத்தில் உருளைக்கிழங்குகளை கொட்டி இருப்பேன். டோம், எண்ணெய் கூடுதலாக இருக்கிறது. எனவே சிரிக்குது. ஆம், நீ சிப்ஸ் பண்ணது எப்படின்னு தெரியல. பட் நான் கேட்க்கு உண்மையான நாசோஸ் பண்ணுவேன். இசைகசர் அல்காச்சோளம் டாடில்லாவை பெற்று எஸ்ஐ மூவன்களை வெட்டவும். அசலை ஒரு வானலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி இந்த மூவன்களை அதில் பொரித்து கொள்ளவும். அவை பொரிந்து உண்மையான நட்ஷோஸ் ஆக மாறும். உங்களாவது வெளியே எடுக்கலாம். அற்புதமாக மாறியுள்ளன. இப்ப நாசோஸ தட்டிட்டதில் அழகா பரப்பணும். சாஸாக நம்ம சில சீஸ் பயன்படுத்தலாம். அதனால் நாசோஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலும் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் சேர்த்தால் அது குளிர்ச்சி தரும். நன்றி. அதை
சரியாகவே ஏட் அதை விரும்புவாளா என்று நம்புறேன். நிமிடம், எங்கிருந்து இந்த எரிந்த வாசனை வருகிறது? டாம், என்ன செய்தாய்? ஒரு நொடி சிப்ஸை பற்றி யோசிக்கவில்லை. இப்போது கேடுக்கு இந்த அதிகம் சுட்டது தர வேண்டும். துக்கப்படாதே, அவளுக்கு பிடிக்கலாமே. தாண்டி இருக்கிறேன் என்று கெட் அறிய மாட்டார். பூர்த்தியாக நான் செய்துவிட்டேன். என்ன செய்ய வேணும் தெரியலை. வாங்க. ஒருவர் மாறாக எல்லாம் மிகவும் அருமையாக தெரிகிறது. டாம், பாரம்பரியப்படி உன்னுடைய விருந்து முதல் சுவைக்கிறேன். அதுவும் ஏற்கனவே இது நான் மீதேன் உக்குவையான வெற்றியுடன் சாண்டவிக் தூள் போன்றது. பயங்கரமானது. சமையல்காரர் என்ன தயாரித்திருக்கிறார்கள் என்று ஆவலாக இருக்கிறேன். நேரடியாக சொன்னால் நான் ஒருபோதும் உண்மையான நாசோஸ் சாப்பிட்டதில்லை. உஃபு, எனக்கு அவை பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. நான் அவைகளை விரும்பவில்லை. பாட்டி, முயற்சிக்க ஒரே ஒரு பதிப்பே மீதம் உள்ளது. எவ்வளவு சுவையாக இருக்கிறதே பாட்டி, நான் இதைத்தான் ரசிக்கிறேன். இந்த முறை நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். சிறப்பாக இருக்கிறது. ரொம்ப பிடிக்கும். நான் முழு நாள் அமரலாம் அல்லது இதனால் சண்டையிட கற்றுக்கொள்ளலாம். நான் இப்படியா ஆமை. காலை வணக்கம். நான் மருத்துவ பரிசோதனைகளை நடத்த வருகிறது. முதல்ல பிகேஎஸ்எஸ்ஸில் உள்ளதை எனக்கு காண்பிக்கவும். இல்ல, நாங்க டாக்டர்கள் வேணாம். போங்க, எனக்கு பரிசோதனை செய்ய வேணும். நீங்கள் என்னை சித்திரவதை முகாமிற்குள்ளே அனுமதிக்க விரும்பவில்லை என்றால் இந்த வேம்பல்களின் மூலம் உங்களை சரிபார்க்க வேண்டியிருக்கும். உங்க பாவாடையை கழற்றுங்கள். எனவே சிறைச்சாலை காவலரை சரிபார்க்கவும். அவர் நோயுற்றவர் போல இருக்கிறார். அவர் தான் மறுபடியும் பண்ணுங்க. எனக்கு வயிற்று வலிக்குது. எனக்கு அவனை உண்மையிலேயே கடுமையாக உடம்பு சரியில்லைன்னு தோணுது. நான் உங்களை எரிச்சலேற்ற மாட்டேன். அது ஒரு தனிப்பட்ட விஷயம். நான் உன் செல்ல பிராணியை கொண்டு வந்தேன். நான் எதையாவது குழப்பி விடவில்லை என்று நம்புகிறேன். நல்லா இருக்கின்றதா? அது நீ விரும்பியதல்லவா? என்ன? இல்ல, அது ஒரு பூனை. என்ன இது? சரி, நான் கொஞ்சம் குழப்பத்தில் உள்ளேன். ஆனால் கவலைப்படாதீர்கள், நான் மீண்டும் வருவேன். உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இப்போதே நீங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனக்கு பூனைகளுக்கு ஒவ்வாமை. எனக்கு கீழே ஒரு ஊசி உங்களுக்கு ஓர் ஏற்று கொடுக்கிறேன். ஒவ்வாமைகள் இல்ல. அதுக்கு தேவையில்லை. நீ பூனைக்கும் சென்று பிடி, இல்லனா அவன் உன்னை பிடிச்சிடுவான். எனக்கு ஒரு ருசியான மதிய உணவு காத்திருக்கிறது. இந்த பூனை எங்க இருந்து வந்தது? எப்படி அது கட்டிடத்திற்குள் வந்தது? அதற்குத்தான் குழந்தை உன்னை கையில் எடுத்திருக்கோம். போக வேண்டாம். நீங்கள் அறிகிறீர்களா? நம்மை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த போலீஸ் பொன் புத்தி வந்துடுறதுக்கு முன்னே நான் பூட்டிக் கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும். வணக்கம், நான் சுத்தம் செய்ய வந்துள்ளேன். எனக்கு வழிவிடுங்கள். அதை பிடி. முதலில் உங்களை நன்றாக பார்ப்பதை முடிக்க வேண்டும். ஏற்புடையதில்லாத அல்லது ஆபத்தான ஒன்றையோ இருக்கும்போது இருக்கிறாயா என்பதை பார்க்கணும். எனக்கு சிரிக்க வைக்காத. நான் ஒரு சுத்தம் செய்பவள் தான். என்ன? ஒரு கிட்கேட் வேணுமா? எனக்கு ஒன்று உள்ளது. ஓ, நன்றி. எனக்கு ஆனால் அது சாக்லேட் என்பதை நினைக்காதமானது. எனக்கு என்ன செய்யறது? ஏன் எனக்கு தொந்தரவு கொடுக்குறேன்? இன்னும் 10 கட்டடங்களை சுத்தமாக வேணும். எனவே எனக்கு தடுத்து நிறுத்தாது. என்ன நடக்குது? சரி, தொந்தரவு கொடுக்காது. குறைந்த வருஷம் நான் சுத்தமாக இருப்பேன். உபகரணங்கள். நன்றி. ஆண்டி, நான் உன் நண்பர்களை பட்டு கொண்டு வந்தேன். அவர்களை மூவரையும் கண்டுபிடித்தேன். 3. ஆனா எனக்கு நம்ப முடியல. நான் 3 ஆள் மீன்களை கண்டுபிடித்தேன். ஆற்று மீன்களை என்பர்களை அழைக்கிறாங்க. அவரை எனது நண்பா, தயவு செய்து நிறுத்துங்கள். அங்கே தண்ணீர் உள்ளது. அதிர்ச்சி இல்லாமல் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு எதையாவது சந்தேகிக்காதிருக்கும்படி நம்புகிறேன். இங்க என்ன நடக்குது? அடிக்கலத்துல இருக்குது. இங்க ஏன் இருக்கிறீங்க? நான் போறேன். கழிப்பறைக்கு செல்லு. ஓ, அப்படியே நம்ம உடனே இங்க இருந்து வெளியேறுவோம்.
ஜேன் என் நண்பரை கண்டுபிடிக்க முடியும் என்று நம்புறேன். என்ன புரியுது? அவர் இல்லாமல் நான் மிகவும் தனிமையாக வாங்க, இருக்கிறேன். தாமஸ். நாய் மிகவும் நினைக்கிறேன். ஹலோ, எனது பெயர் ஜெர்ரி. அன்றைய நான் உங்கள் செல் கொண்டு பரிசோதிக்க வந்தேன். இதோ எனது கருவி பெட்டி. பாருங்கள், இது அப்படின்னு தோன்றுகிறது. உன்னை உள்ள விடுவேன். போங்க செய்ய ஏய், நிறுத்து. முதல் நீ என் நாற்காலியை பாப்பியா? அது உடைஞ்சிச்சு. நான் அதுல உட்கார முடியாது. ஆம், இது வருவதுதான். இது ஒரு எளிய திருத்தமாகும். எனக்கு டாக்டர் டேப் மட்டும் வேண்டும். உள்ளே போங்கள். ஒரு முறை பாஸ் மிக குறைவாகவே ஊழியர்களை வேலைக்கு எடுப்பார். இங்க வா. இங்க விளக்கின் பிரச்சனை இருக்குது. இந்த பல்பை நீங்க தானே திருப்பி பொறுத்துனீங்க. அது எதுவும் இல்லை. இப்போது நான் ஆண்டியை அதை தெரிந்து கொள்ள எண்ணெடுக்க வேண்டும். எப்படி செல்கிறீர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள். இதை செய்ய நான் சுவர்ல ஒரு பெரிய துளையை வெட்டணும். அதுக்காக ஒரு சுத்தியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சன்ரைல் சுவர்கள் எங்கேயும் விட வலிமையா இருக்கும். பரவாயில்ல. என்னிடம் இன்னும் ஒரு துறப்பணி இருக்குது. என்ன வெளியில வரும் வழியில் எனில் கடுமையான வழிகளை அனுசரிக்க வேண்டியிருக்கும். இப்போது இது நிச்சயமா வேலை செய்யும். உங்களுக்கு என்ன ஆச்சரியம்? கவலைப்பட வேணாம். அது PSHVT மின் விளக்கை குழிச்சலவராகவே இருந்தாலும் டூயிங் இட். இடைவேளைக்கு பிறகு ஆனி தனது நண்பரை தேடுவாள். அவன் எங்கே? நீங்க சுழற்சி கொடுங்க. சுவரில் எவ்வாறு எலி இருக்கிறது? துறைமுகம் ஒன்றையும் தாமதமாகிவிட்டது. நாம் ஓட வேண்டும். வணக்கம். நான் ஒரு ஆபத்து மிகுந்த குற்றவாளியை பிடித்துள்ளேன். அது ஒரு மரம் கடத்தும் கடத்தல்காரன். அவனை ஒரு சிறைக்குள் வைக்க வேண்டும். ஆஹா, அனைவரும் அவரை பிடிக்க ஒரு நீண்ட காலமாக முயற்சிக்கிறார்கள். போங்க, செல்கள் அங்கே இருக்கின்றன. என் வாழைப்பழம் எங்கே? என்ன நடக்குது? ஜான், நீ என் தோழனை கொண்டு வந்தியா? அவர் இதோ. நல்லது. அவரை பார்த்து மகிழ்ச்சி இல்லையா? என்ன ஒரு விஷயம் இது? ஒரு குளிர்ச்சியாக பெரட். விருப்பம் இல்லாதது. அவர் என் பையன் இல்ல. இதனால் சலித்து போறேன். பாவம் விலங்கு. சரி சரி, என்ன நடக்குது இங்க? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் இல்ல. நான் என் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. என் பொருட்கள் எங்கே? இந்த ஆவி ஒரு வல்லுனர். என்னது என்ன? நான் போகணும். நிறுத்து. நான் உன்னை சேர்ந்து வருவேன். இல்ல, நான் செய்ய மாட்டேன். போல். உனக்கு என்ன தெரியுமா? அதுக்கப்புறம் நான் உன்னை ஊட்டி வைக்க போறதில்ல. இது ஒரு வாழைப்பழம். இன்னைக்கு மற்றும் நாளையாவது தான் உனக்கு கிடைக்கும். என்ன நடுவுல விடுங்க. நான் கைதிக்கு சாப்பாடு கொண்டு வந்துடலாம். உள்ள அந்த கிறுக்குகளும் இல்லையே நான் நம்புறேன். சரி. நீ என்ன பேசுற? ஏன்னா நான் ஆன் லிஸ்ட் எனக்கு இருக்க முடியும். ஏ ஓ, நான் இவை சிறகுகளை எனக்காக எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. சாப்பாடு ருசியாக உண்டீங்க. நன்றி. நாம் முடியும். ஒரு நிமிஷம் காத்திருக்கவும். இந்த முடி எங்க இருந்து வந்தது? எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டி, நான் தான் ஜேன், நல்ல நண்பன். இறுதியாக இனி தொடர்ந்து காத்திருக்க முடியும். நான் ஒரு மசமலிஸ் நான் சுத்தி sorக்கின்றேன். ஒரு மரம் வேகமான மற்றும் சுறுசுறுப்பான பொழுதுபோக்கு இல்லையா? போகோ வாங்க, இதுவரை போதும். அவள் வருகிறாள். நான் கண்டுபிடிச்சுட்டேன். இந்த நீதான் மற்றும் இன்னும் சில விலங்குகள். என்ன என்ன இதன் விலங்குகள்? மூடிகளின் கீழே நம்மால் வாசனை அடிக்க முடியும். என்னன்னு நீங்க சொல்றீங்க? எதுவும் இல்லை, நீங்கள் சரி பார்க்கலாம். அது இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு வகை விலங்கு இருக்குது. என் இறக்கைகள் முடி இருந்தது. பாக்குறீங்களா? எதுவும் இல்லை. நீங்கள் இதையெல்லாம் கற்பனை செய்திருக்க யோசிச்சு வேண்டும். பாருங்க. இல்ல, அதை நான் கண்டுபிடிப்பேன். நீங்கள் அதை எங்காவது ஒழிக்கிறீங்கன்னு சொன்னி எனக்கு நீங்கள் தெரியும். என்ன பேசுகிறீர்கள்? நான் எதுவும் பார்க்கவில்லை. செய்தீர்கள். நான் கேசப் பரிஸ் கொண்டு வந்தேன். அப்படி தலையடியில் குதிப்பது போல நல்ல முயல்.
இப்போது எங்கு சென்று கொண்டிருக்கிறாய்? ஓ நான் அண்டர்ஸ்டாக்க வந்தேன். எங்களுக்கு ஒரு குடும்பம் மற்றும் ஒரு சிறிய குழந்தை இருக்கின்றனர். நான் உள்ளே செல்லலாமா? இது தேனி தந்தை மிஸ் பால்பட்டுள்ளது. பேபி நிச்சயமா முன்னாடி போயிட்டு செய்யுங்க. ஆண்டி குடும்பம் பற்றிய எதுவும் சொல்லல. ஆண்டி ஹாய், இது மீண்டும் நான் தான். மேலும் இப்போதாவது நான் ஏன் நீ பார்க்கலை? அவனா ஒரு நாய் என்று உடனே என் மகனே, நீ இப்போது என் கூட இருக்கிறாய். உன்னை நான் மிகவும் மிஸ் பட்டேன். எங்க வா? அவன் மிகவும் பெரிய அவன் அதில் ஊடாக அசைவது முடியாது. அவன் ஓடிடுறான். ஆகாது. ஓ ஹாட் டாக்ஸ் என்ன நடந்தது? தயவு செய்து ஒரு விலங்கு கூடமாக மாறுங்கள். ஹே நாயே, நீ எங்கே போகிறாய்? செய்ய மாட்டேன். இல்லை, என்னை தாக்குகிறார்கள். அவர்களை அழைக்க கூறுங்கள். இந்த ஆண்டிய வெளியே கொண்டு வர ஒரு வாய்ப்பா இருக்கலாம் போல இருக்குது. சாவிகள் இங்க இருக்கின்றன. நீங்கள் என்னை வெளியே அழைக்க முடியுமா? சாவியை தேடணும். இந்த விலங்கினை இயல்பாக வைத்திருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். உனக்கு ஒரு ஹாட் டாக் வேண்டுமா? உனக்கு வேண்டும்னு எனக்கு தெரிஞ்சு. இப்ப போகலாம். நீயும் சிறையிலே போகிறாயே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இங்கே வா. எதுவும் இல்லை. நான் உண்மையிலே எங்க மாணவ், நீ அவனுடன் செல்வாய். புதிய உரிமையாளர். எனினும் நீங்கள் நீண்ட காலமாக ஒன்றாக விற்பனை செய்யலாம். நாம் கூட இருக்கும். அச்சென்று நான் வீட்டுக்கு செல்ல முடியும். ஒவ்வொரு சமயத்திலும் நீ மாற்ற முடியுது. அவராகவே இவ்வாறு காட்டின முடியாது. சமீப காலமாக இந்த சிறையில் மிருக காட்சி சாலை போல நடத்துகிறாய். அதுக்காக நீயும் சில காலம் கம்பிகளுக்கு பின்னால் உட்கார வேண்டும். இனி உன் பக்கமாக எனக்கு பிரச்சனை ஏற்படாது. அது நாங்கள் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அது